ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்கே லேர்னிங் சென்டர். இன்னைக்கு நம்ம லேர்னிங் சென்டரில் என்ன பார்க்க போகிறோன்னா, எக்ஸலில் இருக்க 5 ஷார்ட்கட் கீஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட் கீ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் கீக்காக நான் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இங்கே டைப் பண்ணிட்டீங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக நீங்கள் என்டர் கொடுத்துட்டிங்கன்னா இது நெக்ஸ்ட்டு செல்லுக்கு தான் மூவ் ஆகும். ஆனால் நீங்கள் இதே செல்லில் இன்னொரு நேம் எடிட் பண்ணணும் அப்படின்னா F2ன்ற கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எடிட் மோடுக்கு வரும். நெக்ஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேணுனாலும் டைப் பண்ணிக்கலாம். F2ன்ற கீயை போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த செல்லுக்கு தான் மூவ் ஆகும். அதனால் நீங்கள் இதில் எடிட் பண்ணணுன்னா இப்படி என்டர் F2ன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இதுலேயே நீங்கள் பெருசாக, அதாவது இந்த ரோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த நேம் வந்து அடுத்தடுத்து வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா F2ன்னு கொடுத்துட்டு இந்த ஹென்ரியை டெலிட் பண்ணிட்டு இதுக்கு கீழே அந்த நேம் வரணும் அப்படின்னா நீங்கள் என்டருக்கு பதிலாக ஆல்ட் என்டர்னு கொடுக்கணும். ஆல்ட் ப்ளஸ் என்டர் கொடுத்தீங்கன்னா அங்கே க்ரியேட் ஆகிடும் எக்ஸ்ட்ரா. ஸோ நீங்கள் அதை டைப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ அந்த பிட்டு வந்து அதிகமாகிடுச்சு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு இப்போ F4 கீயை பற்றி சொல்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு செல்லை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போல்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அகைன் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு செல்லை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போல்டுன்னு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. F4ன்ற கீயை கொடுத்தீங்கன்னா அது ரிப்பீட்டட் ஆக்ஷனாக வரும். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தீங்களோ அந்த ஆக்ஷன் அப்படியே வரும். நீங்கள் ஜஸ்ட் F4 மட்டும் கிளிக் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் கலர் கூட கொடுத்துக்கலாம். போல்டு மட்டும்தான் கொடுக்கணும்னு இல்லை. நீங்கள் எந்த ஆக்ஷன் முன்னாடி கொடுக்குறீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணும்போது F4 கீயை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். இப்போ நீங்கள் எல்லோ கலர் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா இந்த செல்லை கிளிக் பண்ணி F4ன்னு கொடுக்கணும். சேம் இதை கிளிக் பண்ணி F4, இதை கிளிக் பண்ணி F4. இந்த மாதிரி கலர்லேயும் கொடுத்துக்கலாம், இல்லை போல்டுன்னும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இப்போது அடுத்தடுத்து உங்களுக்கு இதே நேம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் D கொடுக்கணும். அதாவது ட்ராப் டவுன் கீழே வந்து அது ட்ராப் டவுன் ஆகும். நீங்கள் இது முன்னாடி என்ன கொடுத்தீங்களோ அது அப்படியே வரும் உங்களுக்கு. கண்ட்ரோல் D கொடுத்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே போகலாம். நீங்கள் அதை காப்பி பண்ணி அதுக்கப்புறம் இங்கே பேஸ்ட் பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லை. இங்கே அடுத்தடுத்து கிளிக் பண்ணிட்டு Ctrl+D அப்படின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ரோ வைஸ் உங்களுக்கு காப்பி ஆகணும், நான் கொடுத்த அதே நேம் ரோ வைஸ் காப்பி ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த செல்லை கிளிக் பண்ணிட்டு Ctrl+R கொடுக்கணும். Ctrl+R. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே போகலாம். Ctrl+R. அதாவது காலம்க்கு Ctrl+D அண்டு ரோவுக்கு வந்து Ctrl+R கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா ரிப்பீட்டடாக உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அது அப்படியே வரும். ஸோ F4 கீயை பற்றி சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.